இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டீச் யோர் ஜெனரேஷன் காட்ஸ் வேர்ட். உங்கள் தலைமுறைக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை திருமணம் செய்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறீங்க. அப்படி போகிற இடத்துல புருஷன் வீட்டார் என்ன எதிர்பார்ப்பாங்க? முதல் காரியம் என்ன எதிர்ப்பாங்க? பிள்ளைக்கு சமைக்க தெரியுதான்னு கேட்பாங்க. என்ன தெரியுதான்னு கேட்பாங்க? சமைக்க தெரியுதான்னு கேட்பாங்க. தெரியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சுவாங்களா? என்ன வளர்த்துருக்குறாங்க, ஒரு சமையல் பண்ண தெரியலையே, இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ தாயானவள் என்ன செய்யணும்? பிள்ளைகள் வளர 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 கூட மாட என்ன செய்யணும்? வேலை செய்ய வச்சு இதெல்லாம் இப்படி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், குழம்பு வைக்கணும், சமைக்கணுன்றத கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருன்னா தாய், ரெண்டாவது டீச்சர் யாருன்னா தகப்பன், மூன்றாவது ஆவிக்குரிய டீச்சர்கள் யாருன்னா பாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர் அம்மாஸ். உலக அறிவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இடங்களில் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆக பிறந்த போதே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருமா? தெரியாது. படிப்படியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. பழமொழி சொல்கிறாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. 4 வார்த்தை தெரிஞ்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னா அது ஒன்றுமே இல்லை. சரியா? ஒருத்தன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக போனானா, அவனுக்கு போனதையும் எல்லாம் ஒரே நாளெல்லாம் கற்றுக்கணும். அப்போது அவனுக்கு வந்து நான் 2-3 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்களாம். எஸ் அப்படின்ட்டு அதை கற்றுக்கிட்டான். ரெண்டாவது நோ அப்படின்றத சொல்லி கொடுத்தான், அதையும் கற்றுக்கிட்டான். ஆல்ரெடி அப்படின்றது இந்த 3 வார்த்தை கற்றுக்கிட்டான். என்னது? எஸ், நோ, ஆல்ரெடி. இந்த வார்த்தையை கற்றோன்னு அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஓ, நான் இங்கிலீஷ் கற்றுட்டேன். அப்படியே போகும் பொழுது அங்கே ஒரு திருட்டு நடந்து போச்சு. ஒரு இடத்துல திருட்டு நடந்துருச்சு. போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் விசாரணை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தனா, டேய் நீ திருநியா, எவனா திருநது, நீயாடா அப்படின்னா. அவனை கேட்டாங்களே, இவனுக்கு இங்கிலீஷ் கற்றுட்டு ஆசை, எஸ் அப்படின்னு நானம்மா பிடிச்சிட்டாங்க. வேற யாரும் இல்லையாடா? நோ அப்படின்னு நானா. ஜெயிலுக்கு போகலாமா? ஆல்ரெடி அப்படின்னு நானா. ஐம் ரெடின்னு நானா. முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி இருந்தால் மாட்டிக்கும். அதனால் என்ன செய்யணும்? ப்ராப்பராக எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முறையாக கற்றுக்கொள்வது அவசியம். இப்போ பைபிளை நம்ம படிக்கும் பொழுது, இந்த நாட்களில் நான் வேதத்தை எல்லா நாளும் வேதத்தை படிக்கிறோம். இந்த நாட்களில் குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகளுக்காக கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ வேதத்தை நான் படிச்சுட்ருக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை, 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை வாசித்த பொழுது சிந்திக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து பிறந்த செய்தியை தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்க, படிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். கர்த்தருக்கு கோபமூட்டினார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கட்டும். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வசனத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, அதாவது அந்த நாட்கள் இருந்த அந்த சந்ததி எல்லாம் என்னாச்சுங்க, மடிந்து போனார்கள், மரித்து போனார்கள். எந்த சந்ததி? பழைய சந்ததி எல்லாம் மடிந்து போனார்கள். புதிய சந்ததி வருகிறது. இந்த புதிய சந்ததிக்கு கர்த்தரை பற்றியும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளை பற்றி அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காதபடியினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி மற்ற தேசத்தார் எப்படி வாழுகிறார்களோ அதை போல அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதனாலே கர்த்தருக்கு என்ன செஞ்சுதான், பயங்கர கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவாக ஆண்டவர் அந்நிய ராஜாக்களின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையே, இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, முன்னாடி வாழ்ந்த அந்த சந்ததி இளைய தலைமுறைக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. அதனால என்னாச்சு, புதிய தலைமுறை வந்த போது கர்த்தர்னா யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அவர் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்கள் என்னவென்றே தெரியவில்லை. அதனால என்னாச்சு, அவங்க தெய்வத்தை தேடாமல் சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த இடத்துல யோசுவா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா, தலைமுறைகளை உருவாக்காமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. பைபிளில் நம்ம சரித்திரத்தில் அப்படியே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைத்த பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்து என்ன செஞ்சாருங்க, பலிபீடத்தை கட்டினாரு, பலி செலுத்தினாரு, தேவனை ஆராதிச்சார். ஆபிரகாமுடைய காலங்களில் அவனுடைய குமாரன் பிறந்தார், ஈசாக். ஈசாக்கோடு கூட எத்தனை வருஷம் இருந்தார் ஆபிரகாம்? ஆபிரகாமுடைய வருஷங்கள் எத்தனை? சந்தேகமா இருக்கா? 175 வருஷம். இப்ப 75 வருஷம் தன்னுடைய குமாரனோட கூட இருந்து ஆண்டவரை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுத்ததுனால ஆபிரகாமுடைய காலத்துக்கு பிற்பாடு ஈசாக்கு தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். அந்த ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேர் யாக்கோப். ஈசாக்கு எத்தனை வயசா இருக்கும் பொழுது குமாரர்கள் பிறந்தாங்க? 60 வயதாக இருக்கும் பொழுது. 40 வயதுல கல்யாணம் ஆச்சு, 20 வருஷம் குழந்தை இல்லை. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்தான். கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார், ஏசா, யாக்கோப். அப்ப ஈசாக்கு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? சரி பார்த்து சொல்லுங்க. இப்போ பார்க்காதீங்க, முடிஞ்சதுக்கு அப்போ. இப்போனா எல்லாம் பைபிளை தேடிட்டு இருப்பீங்க, இப்போ பார்க்காதீங்க. ஓகே, கவனிங்க. அப்போ அந்த குமாரர்களோடு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. என்ன செய்கிறார்? அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாரு. யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபு கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறார். அந்த யாக்கோபு வளர்ந்து வருகிற காலங்களில் எங்கே போனாருங்க? எகிப்துக்கு போனார். அங்கே குமாரர்கள் யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போனார். அங்கே கல்யாணம் நடந்துச்சு, குமாரர்கள் பிறந்தாங்க. திரும்ப சொந்த இடத்துக்கு வருகிறார். அந்த யாக்கோபுடைய குமாரர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 கோத்திரங்கள். இந்த கோத்திரங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து கொண்டு வராங்க. அந்த நாட்களில் பஞ்சத்து நிமித்தமாக எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் சந்தித்தார், தலைவனை ஏற்படுத்தினார். மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த மோசே அந்த ஜனங்களுக்குள்ள ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே நீ மரணம் அடைய போகிறாய், அது உன்னுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார். யோசுவாவை அபிஷேகம் பண்ணார். அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்தி கொண்டு போனார். யோசுவா மரணம் அடைகிற நாட்களில் சமஸ்த இஸ்ரவேலையும் சீலோவில் கூட்டி சொல்கிறாரு,
பாரப்பா கர்த்தர் இப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறாரு, உங்களுக்கு எப்படியோ தெரியாது, நான் என் குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கும்ட்டு யோசுவா மரித்து போனார். ஒரு நல்ல தலைவரை உருவாக்கல, லீட் பண்ணுற ஆளை உருவாக்கல, ஆண்டவர் செய்ததெல்லாம் சொல்லி கொடுக்கல. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த, எகிப்திலிருந்து வெளியே வந்த, வனாந்தர பயணங்கள் இருந்த, ஆண்டவருடைய மன்னாவை சாப்பிட்ட, ஆண்டவர் யோர்தானை பிரித்த, இதெல்லாம் பார்த்த ஜெனரேஷன் என்னாச்சு, எல்லாரும் ஒன்றன் பின் ஒன்றாக மரித்து போனார்கள். இப்போ ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறது. இந்த புதிய தலைமுறைக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியல. காரணம் என்ன? சொல்லி கொடுக்கல, ஆண்டவரை கற்றுக் கொடுக்கல. சொல்லி கொடுக்காதபடியினாலே என்னாச்சுன்னா அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி, ஆமென், தேவனை விட்டு பின்வாங்கி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆமென். இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கோபம் வருது, அன்பா இருக்கிற ஆண்டவரை கோபப்படுத்திட்டாங்க. அந்த கோபத்தினால ஆண்டவர் என்ன செய்றார்? அவங்களை சிறை இருப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்காவிட்டால் எதுவுமே அவங்க கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. நாங்கள் சின்ன பசங்களாக இருந்த நாட்கள் எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, தொட்டிலில் போட்டு தாளாட்டுற நேரத்தில் அல்லது கட்டலில் படுத்து தூங்குற நேரம், அப்போல்லாம் கட்டல் கிடையாது, பாய் தான், படுத்து தூங்குற நேரத்தில் கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைகள் எப்படிப்பட்ட கதைகளாக இருக்கும்? வேதாகம கதைகள், ஆபிரகாம் பற்றிய கதைகள், ஈசாக்கை பற்றிய கதைகள், அப்புறம் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது, இது எல்லாத்தையும் வேதாகம சம்பவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியெல்லாம் வளர்த்ததுனால இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? 20 கிட்ஸ், 18 கிட்ஸ், 19, என்னது 2K கிட்ஸா, 2K கிட்ஸ். இவங்களெல்லாம் பாருங்கள், எந்த கதையாவது தெரியுதா? தூக்கம் வரலையா, உடனே செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க, பார்த்துட்டே தூங்கு. டிவி போட்டு விட்டுறாங்க, பார்த்துட்டே தூங்கு. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? இல்லை. ஆக சொல்லிக் கொடுப்ப, எதையுமே சொல்லிக் கொடுப்ப. காலை எந்திரிச்சதையும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், டிவி வாங்கணும், எல்லாம் வாங்கணும், ஏசி போடணும், இதுதான் இவங்க எண்ணமாக இருக்கே ஒழிய குழந்தைய கற்றுக் கொடுக்கணும், நல்வழிப்படுத்தணும், சத்தியத்தை சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், இந்த எண்ணம் உருவாயிருக்கா? யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கு என்ன தேவையானதை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க, வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் வசனத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். வசனத்தை கற்றுக் கொடுக்காதபடியினாலே பிள்ளைகள் வளர வளர எப்படி போகிறாங்க? அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். நிறைய பெற்றோர்கள் அவங்க அந்த சின்ன வயசில் ஆண்டவரை கற்றுக்கொண்டதுனால வயசானாலும் ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பசங்க சர்ச்சுக்கு வரதில்லை. எங்கங்க உங்கள் பையன்? அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊரை சுற்ற போகிறேன்னாங்க, அவங்களோட போயிட்டான். இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாட் டீச்சிங் தேம் இன் அ ப்ராப்பர் வே. ஆக தேவன் நம்முடைய கையிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அவர்கள் நன்றாய் போதித்து கண்டித்து உணர்த்தி நடத்தினாதான் அந்த வழியில் இருப்பாங்க. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அதாவது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்களேன். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆமென். Train a child while it's young, small. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு மாடை ட்ரெயின் பண்ணுறான், ஒரு நாயை ட்ரெயின் பண்ணுறான், ஒரு விலங்குகளை ட்ரெயின் பண்ணுறான், அதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்குறது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யறதில்ல? ட்ரெயின் பண்ணுற. சின்னதுலேருந்தே அவங்கள பழக்க வைக்கணும். காலையில் நேரத்தில் எழும்பணும்,
எழும்புன உடனே பல்ல விளக்கணும், முகத்தை கழுவணும், முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், வசனத்தை படிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறதில்ல, எந்த பெற்றோரும் கற்றுத்தரல. தூங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, இப்போ தான் 7 ஆகுது, 8 மணிக்கு தான் ஸ்கூல் பஸ் வரும், ஆட்டோ வரும், அப்போ எந்திரிச்சுக்கலாம், தூங்கிட்டுன்னு தூங்க விட்டுறாங்க. வசனம் சொல்லித்தரதில்ல, ஜெபிக்க சொல்லித்தரல, சுத்தத்தை சொல்லித்தரதில்ல. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாருங்க, ஒழுங்காக தலை சீவ மாட்டேங்குது, ஒழுங்காக நகம் வெட்ட மாட்டேங்குது, ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. சும்மா பெரியவங்க வந்தால் மரியாதை கிடையாது. சில வீடுகள் எல்லாம் பாருங்கள், யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கவே செய்யாது. அம்மாட்ட போய் முறுமுறுன்னு பேசுறது, எப்போ போவாங்க கேளுங்க, இதான் சொல்கிறாங்க. அந்த காலத்து சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்களான்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு ஐயோ வந்துட்டாங்க, எப்போ போவாங்கன்னு சொல்லுங்க. எப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவங்க வராங்க, எந்திரிச்சு நிற்கலாம், ஒரு மரியாதை கொடுக்கலாம், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இல்லை, என்ன இல்லை, சொல்லி கொடுக்கல, பழக்கலை. சர்ச்சுக்கு வரோமே, ஒரு சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை பார்த்து ஸ்தோத்திரம், ஒரு பிரைஸ் எல்லாம், இதெல்லாம் கிடையாது. அப்படியே எதையும் கண்டுக்கல, அப்படியே போகிறது வார்த்தை, அவங்க பெரிய ஆள் மாதிரி. இதெல்லாம் கிறிஸ்டியன் பிஹேவியர் இல்லை. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், வீட்டில் வருகிறவங்களை வரவேற்கணும், ஆமேன், அவங்க மரியாதை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அல்லது ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்படி எல்லாம் நம்ம பண்ணுறது தான், அதுதான் கிறிஸ்டியன் பிஹேவியர். அதுவே இல்லையே. ஏன்னா நாட் டீச்சிங் அ சைல்டு இன் அ ப்ராப்பர் வே. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது தான் சபை, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது தான் பெற்றோர்கள். ஆண்டவரை தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை பெரிய டாக்டராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், மேதாவியாக இருக்கலாம், ஆனால் பேசிக் பழக்கமே இல்லைன்னா எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்தால் எப்படி மரியாதை கொடுக்கணும். சில பேர்லாம் அப்பா அம்மா வாங்க போங்கன்னே பேச மாட்டாங்க, வா போ. எப்படிங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்போ எல்லாம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, என்னதுங்க, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, இஷ்டம் போல விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது எங்க குட்டிச்சவராக போய் நிற்கும். அல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளைகள் குறித்து நீங்கள் சந்தோஷம் அடையணும்னா பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தணுங்க. ஈசாக்கை பாருங்க, அவங்க அப்பா அவனை பலி செலுத்த கொண்டு போகும்போது அவனுக்கு எத்தனை வயசுங்க? கிட்டத்தட்ட 16 வயசு இருந்திருக்கு. 16 வயசு பையன், டீன்ஸில் இருக்கிறான். அப்பா வயசானவர். இப்போ அப்பா அந்த மோரியா மலை மேலே போய் உன்னைத்தாண்டா பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பானுங்க? சர்ச்சுக்கு வாடானால தெரிச்சு ஓடிடுறானுங்க. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், நம்பியூர் போயிருக்கும்போது, அப்போ அந்த வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக ஒரு அம்மா நம்ம சர்ச்சு கரெக்டாங்காடு சர்ச்சில் வந்த சகோதரி தான். அவங்க பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் பேரன் வீட்டில் இருக்கிறான் பாஸ்டர், நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிடுவான்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம், எஸ்கேப் ஆயிட்டான். எப்படி தெரிஞ்சுன்னே தெரில, போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வந்த, சர்ச்சுக்கு வராது. ஈசாக்க பாருங்க, மோரியா மலையில் பலி செலுத்துறதுக்கு உன்னைத்தாண்டா செலுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்ய, ஓடி இருக்கலாம். அவன் என்ன செய்கிறான்? தன் கைகளை ஒப்பு கொடுக்குறான். அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான். காரணம் என்ன? ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். 16 வயசு பையன். இன்னைக்கு 16 வயசு பையன் ஒப்பு கொடுக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏற்றுக்கிறானுங்க, ஏற்றுக்கிறாங்க. அந்த ஆளா வரட்டு பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமேன். இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அதான் ஆண்டவர் சொல்றார். இங்கே யோசுவா பெரிய தலைவன், சுதந்திர வேதங்களை பங்கிட்டவர். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்தாங்க? உருவாக்காமல் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க 12 பேரை உருவாக்கினார்.
3.5 வருஷம் 12 பேரை உருவாக்குனாரு. அந்த 12 பேர்கிட்ட சுவிசேஷ வேலையை ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த 12 பேரில் சிலர்லாம் ஒன்று உடனடியாக அவங்களெல்லாம் ஒரு சிலர் மரிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 12 பேர் உலகத்தையே சுவிசேஷமயமாக்கினார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் உருவாக்கினார். 50 பேர் தேர்ந்தெடுக்கல, 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12லையும் ஒருத்தன் கல்லனா போயிட்டான். அந்த 11 பேரை ட்ரெயின் பண்ணாரு. அந்த 11 பேரும் இரத்த சாட்சியாக மரிச்சாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யுங்க, சரியான பாதையில் நடத்துங்க, சொல்லிக் கொடுங்க. இப்போ முதிர் வயது ஆனாலும் அவர்கள் சத்தியத்தை விடாதிருப்பார்கள், ஆண்டவரை விடாதிருப்பார்கள். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவரா? அவர் எகிப்தில் செஞ்சதெல்லாம் சாதாரண காரியமா? எகிப்தில் கொண்டு வந்த வாதைகள் எல்லாம் எதுக்காக? நானே கர்த்தர் என்பதை விளங்கச் செய்யும்படியாக தான் வாதைகளை கொண்டு வந்தார். அந்த அவர் கொண்டு வந்த வாதைகளோடு எகிப்து தேச மந்திரவாதிகளும் போட்டியிட்டாங்க. ஒரு 2-3 காரியம் செஞ்சான். அதுக்கப்புறம் சொல்லிட்டான், இட்ஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட். தேவனுடைய விரல், எங்களால் என்ன செய்ய முடியாது, போட்டி போட முடியாதுன்ட்டாங்க. இந்த செய்தியை எங்கெங்கேயோ இருக்கிற மக்களெல்லாம் கேள்விப்பட்டு ஹபிரு பீப்புள், எபிரேய ஜனங்கள்னாலே அவனுக்கெல்லாம் பயம் வருது. ஏன்னா அவங்க தேவன் அவங்களோட இருக்கிறாருப்பா, அவங்கள ஜெயிக்க முடியாது, அவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. அதனால தான் கிபியோனியர் என்ன செய்றான், ஏமாத்தி வந்து அந்த ஜனங்களோட ஒப்புரவாயிடுறான். ஆமென். ஆக மற்ற ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, உள்ள இருக்கிற இஸ்ரவேல் சந்ததிகள் தெரியாம போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை பத்தி வெளியிருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வசனம் தெரியலையே, சத்தியம் தெரியலையே, வார்த்தை தெரியலையே. ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க படிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 6 to 8. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். ஆண்டவர் பாருங்க, மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாரு, இந்த கட்டளைகள், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆண்டுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அல்லேலூயா. எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் டீச் யுவர் சைல்ட் வைஸ்லி. கருத்தாய் போதித்து. சாப்பாடு ஊற்றல எவ்வளவு கருத்தா ஊற்றுறீங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணுமா? கருத்தாய் போதித்து. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. மிக குறைவு. காலைல எந்திரிச்சதையும் சமைக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், போயிடுறாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெற்றோர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் லேட் நைட்டில் வர 7 மணி 8 மணிக்கு வர்றது. வந்ததுக்கப்புறம் அவங்க வேலைகளையே பார்க்கறது. பிள்ளைகள் என்ன செய்யறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஒரு லீவ் விட்டாலும் என்ன செய்கிறாங்க, அங்கே சொந்த வேலையாக போயிடுறாங்க. ஏன்னா சம்பாதிக்கணும். சம்பாரித்து என்ன பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கணும், பணங்கள் தேவைதான். ஆனால் பணத்துக்கே என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சில பேர் அப்படியே ஃப்ரீயாக டைம் கிடச்சதா உடனே என்ன செய்யறது, செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிறது. யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறா, யார் வாட்ஸ்அப் போட்டிருக்கிறா, இதெல்லாம் பார்க்குறது. இதில் டைம் போயிடுது. அடுத்தது அப்படியே டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு உடனே டிவி போட்டு உட்காந்துடுறது. பிள்ளைகளோடு என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. பிள்ளை எப்படி இருக்கிறான், பையன் எப்படி இருக்கிறான், என்ன படிக்கிறான், இதெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல.
இப்படி இருந்தா எப்படி ஒரு ஐக்கியம் இருக்கும்? ஆமென். நாளைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையே கொடுத்துருந்தார். என்ன கட்டளை கொடுத்துருந்தாரு? 12 வயதுக்குள்ள பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. 12 வயசுக்குள்ள என்ன செய்யணும்? மோசேயின் நியாய பிரமாணங்கள் எல்லாம் ஒவ்வொரு யூத குழந்தைகளும் கற்றிருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி கற்றதுனால தான் 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் வேத பாரகரோடு உட்கார்ந்து வேத வசனத்தை பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், உட்கார்ந்து இருக்கிற நேரம் குறைவு, வீட்டில் இருக்கிற நேரமே குறைவு. ஆக இனி அப்படி இராதபடிக்கு என்ன செய்யுங்க? வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைகளோடு இருங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோன்னா, நம்முடைய பிள்ளைகள் 12வது படிக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. எங்கள் தம்பி பாப்பா +2 படிக்கிற வரைக்கும் எங்களோடையே இருந்தாங்க. +2 முடித்ததுக்கப்புறம் படிப்பு நிமித்தமாக ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க. லீவ் விட்டால் தான் வராங்க, அடுத்தடுத்த படிப்புக்கு போகிறாங்க. அடுத்தது வேலை, அடுத்தது எங்கள் பிள்ளைங்க வேலைக்கு இல்லை, ஊழியத்துக்கு தான். அடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அப்படி போயிடுவாங்க. ஆக 12வது படிக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்கிறாங்க. அதுலேயும் சில பெற்றோர் என்ன செய்கிறாங்க? 6வதுலேயே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறாங்க. அப்போ அந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். அப்போ எதை சொல்லி கொடுப்பீங்க? ஆக தேவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் போதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்னா யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார்? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்? அவருடைய வழிகள் என்ன? நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ண பின் நாட்களில் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமேன். 2 யோவானில் ஒரு வசனம் படிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை விட இந்த வேற சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார். உங்கள் பிள்ளை எங்கே இருக்கிறாங்கம்மா? அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க, அது சந்தோஷம் இல்லை. என் பிள்ளை நாசா விஞ்ஞானியாக இருக்கிறாங்க, அது சந்தோஷம் இல்லை. எது சந்தோஷம்? என் பிள்ளை ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளையா இருக்கு, ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கு, பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளையா இருக்கு, எந்த தப்புக்கும் போகாத பிள்ளை. அதுதான் ஒரு தாய்க்கு சந்தோஷம், அதான் ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம். இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு கர்த்தரால வரும். அல்லேலூயா. ஒழுக்கமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு ஒழுக்கமாக இருந்தான், உயர்வு வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இப்போ தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. இதை என்ன செய்கிறார்? உங்கள் கையில் அடையாளமாய் கட்டிக்கொள், உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்கட்டும், உன்னுடைய வீட்டு நிலைக்கால் அந்த வசனத்தை எழுது அப்படின்றார். வசனத்தில் கண்ட ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறத விட வசனத்தை எழுதி மாட்டி வைங்க. அந்த வசனம் அவங்களோட சம்பாஷிக்கும், வசனம் பேசும், வசனம் கிரியை செய்யும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த வசனம் அவங்கள நல்லவங்களா மாற்றும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இதை குறித்து பேசு, சொல்லு, செய்ன்னு சொல்லி ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு இடத்துல மாத்திரம் சொல்றார், 2-3 இடத்துல சொல்றார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை 2-3 இடத்துல சொன்னார்னா அதுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனத்தை படிங்களேன். நீங்கள் என் வார்த்தைகளை, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19-20 படிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, அவைகளை இந்த வார்த்தை எல்லாம், அந்த கட்டளைகள் எல்லாம் உங்க ஆத்துமாவுல, உங்க சிந்தையில, உங்க இருதயத்துல பதிச்சு அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? கருத்தாய் உபதேசித்து. நீங்கள் வீட்டில்
உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. சரிங்களா? இப்போ ஆண்டவர் பாருங்க திரும்பவும் சொல்றாரு ஜனங்களுக்கு, இந்த வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா சொல்லி கொடுப்பா, அதை விட்டுறாதப்பா, அதன்படியா பிள்ளைகள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வந்த பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தார் அவங்களுக்கு? மன்னாவை கொடுத்தார். மன்னான்னா என்ன அர்த்தம்? இது என்ன? வாட் இஸ் திஸ்? இது என்ன? அதுதான் மன்னா. அந்த மன்னா எப்படி இருக்கும்? கொத்துமல்லி அளவாக இருக்கும். அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். அது பனி இறங்கும் பொழுதே இறங்கிடும், பனி நீங்கும் போது அது கரைஞ்சு போயிடும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த மன்னாவை என்ன செய்யணும்? காலையில் நேரத்தோடு போய் பொறுக்கணும். காலையில் எழுந்திருக்கட்டுன்றதுக்காகவே ஆண்டவர் காலையில் மன்னாவை கொடுத்துருக்கிறார். இல்லாட்டி அவன் 10 மணிக்கு எந்திரிச்சு வருவான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க? காலையிலே மன்னாவை கொடுத்துட்டார். அந்த மன்னாவை பொறுக்கி அவங்க பாத்திரத்தில் வச்சு அதை ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அந்த மன்னாவை அப்படியே சாப்பிட்லாம், அதை சுட்டு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், அதை அரைச்சி தோசையாக சுட்டு சாப்பிட்லாம். இந்த மன்னா கொத்துமல்லி அளவாக இருக்கும், தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது புது ஒலிவ எண்ணெயினுடைய ருசிகள் இருக்கும். இந்த மன்னாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மன்னாவை நீ இன்னைக்கு போய் எடுத்தினா நாளைக்கு வைக்காதன்றார். நாளைக்கு வச்சா என்ன ஆகும்? பூசணம் பிடிச்சி போயிடும். அதனால் நாளைக்கு வைக்காதன்றார். ஆனால் அதே தேவன் சொல்கிறாரு, நீ 6வது நாளில் 7வது நாளுக்குரியதையும் சேர்த்தி பொறுக்கி வச்சுக்கோ, அப்போ அது கெட்டு போகாமல் இருக்குன்னார். அல்லேலூயா. இப்போ இந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 40 வருஷம். டெய்லி ஃப்ரெஷ் ஃபுட்டு. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முக்கியமானது கர்த்தருடைய பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய கற்பலகைகள் இருக்கும், ஆரோன் துளிர்த்த கோல் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மன்னாவை எடுத்து வை. அவங்க அதை எடுத்து வச்சாங்க. பல வருஷங்கள் அந்த மண்ணை என்ன செய்யல? கெடவே இல்லை. எதுக்கு எடுத்து வைக்க சொன்னாரு? பின்னாடி உன் சந்ததிகள் கேட்குறாங்க, இது என்ன அது பெட்டின்னு சொல்கிறீங்களே, இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஜனங்களுக்கு சொல்லணும், அந்த சந்ததிகளுக்கு சொல்லணும், மன்னாவினால் ஆண்டவர் போஷித்தார். 40 வருஷம் அடுப்பு பற்ற வைக்கல, 40 வருஷம் தேனிட்ட பணியாரத்தை ஆண்டவர் கொடுத்தார், தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்தார் என்று உன்னுடைய சந்ததிக்கு போதிக்கணுன்றதுக்காக எதை எடுத்து வைக்க சொன்னார்? மன்னாவை வைக்க சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கணுன்றார். அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை மாத்திரம் சொல்லித்தரக்கூடாது, ஆண்டவரை முக்கியமாக சொல்லித்தரணும். நம்முடைய குடும்பத்தை பற்றி சொல்லித்தரணும். நம்ம குடும்பம் எந்த நிலைமையில் இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி உயர்ந்து வந்திருக்கு, எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குது. ஆமேன். எங்கள் அம்மா பல நாட்களில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க, இன்னும் நிறைய சொல்லணும்பாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும். நானும் பாஸ்டர் அம்மாவும் சாம் ஷர்ல்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வெல்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆமேன். ஆரம்ப நாட்களில் கிடையாது. அந்த நாட்களில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நல்ல தண்ணி இருக்காது எங்கள் வீட்டில். இப்போ அந்த தண்ணிக்கு என்ன செய்யணும்? ரயில்வே காலனிக்கு போகணும், அல்லது பவர் ஆஃபீஸ்க்கு போகணும், நடந்து போய் தூக்கிட்டு வரணும், அல்லது சைக்கிளில் கட்டி தூக்கிட்டு வரணும்.
ரோட்டு பைப்பில் ரோட்டு கொல்லம்பாளையம் இறக்கத்தில் பைப்பு இருக்கும். அங்கே எப்படா தண்ணி வரும்னு பார்த்துருந்து காத்திருந்து அது மெதுவாக குறுன்னு சன்னமாக வரும். லைனில் குடத்தை வச்சு போய் பிடிச்சிட்டு வந்த நாட்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சுவிட்சை போட்டு பைப்பை தூக்குனா ஆர்ஓ சிஸ்டம் வருது, ஆர்ஓ வாட்டர் வருது, மினரல் வாட்டர் வருது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்பதை என்ன செய்யணும், சொல்லித்தரணும். அந்த நாட்களில் நல்ல துணிமணி இருக்காது, ஒன்று தான் இருக்கும், அல்ல 2 தான் இருக்கும். அதாவது துவைச்சி திரும்ப திரும்ப போடும். இன்றைக்கி பீரோ பிடிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு துணி இருக்குது. ஆனால் ஒருத்தர் என்ன செய்யலை, சுத்தமாக துவைச்சி அயன் பண்ணி பக்காவாக வைக்கிறதில்ல. வீட்டில் போய் பாருங்கள், எல்லாத்த விட எது அதிகமாக இருக்குது, துணி தான் அதிகமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் அப்படி தான், எங்கே பார்த்தாலும் துணி மூட்டையாக இருக்குது, முடிச்சா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். அந்த நாட்களில் சைக்கிள் தான், நடை தான், நடராஜா சர்வீஸ். என்ன சர்வீஸுங்க, எங்கே போனாலும் நடை தான். ஆனால் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வந்தால் பைக்கு, காரு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, பலதை சொல்லித்தரணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஐயா இருந்தார். அந்த பாஸ்டர் ஐயா கூட நான் வெளியில் ஊழியத்துக்கெல்லாம் போவேன். அப்போ சொல்லுவார், ஐயா எங்கள் வீட்டில் பழைய சோறை இன்றைக்கும் நான் சாப்பிடுவேன். ஏன் பாரு, பிள்ளைகளுக்கு பழைய சோறு என்னன்னே தெரியாது. நேரம் புதுசாக விதவிதமாக. அந்த நாட்களில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சந்தைக்கு போனால் தான் இட்லி, வீட்டில் என்னைக்காவது திருவிழா பண்டிகைனா தான் இட்லி. இன்றைக்கி பிள்ளைகள் இட்லி ஐயோ வேண்டாம், இட்லியா அப்படின்றாங்க. ஏன்னா சலிச்சு போச்சு அவங்களுக்கு. பலதை சொல்லி கொடுக்கணும், கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமீன். அதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைகள் நல்வழியில் வளருவாங்க. அதே போல் காசு பணத்தை எப்படி செலவழிக்கணும் சொல்லித்தர. இன்னைக்கு 1000 ரூபா தானே, 2000 ரூபா தானே பிள்ளைங்க. அம்மா அப்பா என்னத்தை பெருசாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னென்னா இங்கே அந்த கஷ்டத்தை தெரியாதனால தான் அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை, அந்த சிறுமை, அந்த தாழ்மை, அந்த பாடுகளெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அனுபவங்களுக்குள்ளே போகணும். ஆமேன். ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகனுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக என்ன செஞ்சாராம், கேரளா அனுப்பி ஒரு கடையில் வேலை செய்ய வச்சார். அப்போ தான் அவன் கஷ்டத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு. ஆமேன். அந்த மாதிரி ட்ரைனிங் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஒவ்வொரு பிள்ளைகளும் சரியான பாதையில் என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டவரை தான் சொல்கிறாரு, இந்த மன்னா என்னன்னு கேட்டால் அவனுக்கு சொல்லித்தா. உன் ஜனங்க எல்லாம் கால்நடையாக வனாந்தரத்தில் வந்தாங்க, அப்போ ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் யோர்தானில் ஆசாரியர்கள் கால் வைத்து நின்று இடத்துல ஆண்டவர் சொல்ல 12 கல்லுகளை எடுத்துட்டு, யோர்தானுக்கு நடுவில் இருந்து 12 கல்லுகள் எடுத்து கொண்டு வந்து வெளியே நட்டி வைன்றார். கோத்திரத்துக்கு 1 கல், 12 கல்லை நட்டி வை. நாளைக்கு உன் சந்ததிகள் இந்த கல்லுகள் எதுக்காக இந்த 12 கல்லுகள்னா சொல்லணும், ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து தேவ சமூகம் முன்னாடி போன பொழுது கரை புரண்டு ஓடி வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இஸ்ரவேல் எல்லாரும் கால்நடையாக நடந்து அந்த பக்கம் போனாங்க அப்படின்ற சொல்றதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, 12 கற்களை நட்ட சொன்னார். அதே போல வசனத்தை, கற்பலகைகளை கர்த்தரே மோசே வரவழைச்சு தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சாருங்க, அவரால் இழைக்கப்பட்ட, அவரால் செய்யப்பட்ட அந்த கற்பலகைகளை அவரே எழுதி கொடுத்தாரு. ஆனால் ஜனங்க இந்த கீழே பார்க்கும் பொழுது அவங்க தப்பு பாவம் பண்ணிட்டு இருந்ததுனால மோசே அதைரியப்பட்டு அந்த பலகையை தூக்கி போட்டு உடைச்சிட்டார். திரும்ப ஆண்டவர் மோசே நீயே செதுக்கிட்டு வான்றாரு. அவர் செதுக்கிட்டு போனார். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்ல மோசே எழுதினான். ஆண்டவர் எழுதி கொடுத்தது அவர் டைரக்ட் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் போயிருச்சு. மோசே தான் எழுதினார். எதுக்காக சொல்கிறேன்னா, தேவ பிள்ளையே, எதுக்காக ஆண்டவர் பிரயாசப்படணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக. பாருங்கள், வேத வசனம் 1600 வருடங்களாக 40 பரிசுத்தவான்களை கொண்டு எழுதப்பட்ட வேத வசனம் இன்றைக்கு நம்முடைய கையில் ஒரு அழகிய புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுன்றாரு. ஆண்டவர் நமக்கு இந்த வேத தராவிட்டால் எப்படி அவரை பற்றி தெரியும்? ஆக அவர் இதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து, ஆமேன், இன்றைக்கு ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேலாக நிலை நின்று கொண்டிருக்கிற ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா.
ஆமென். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் வேத புத்தகம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் வாசிக்கப்படுகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். இந்த புத்தகத்தை அல்லேலூயா உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கருத்தாய் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்குள்ள அத்தனையும் ஜீவன், அத்தனையும் சத்தியம், அத்தனையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தாய் போதிக்கணும். அப்படி எந்தெந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்தார்களோ அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர்வான நிலைமைக்கு வந்தார்கள். அல்லேலூயா. 3 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல மோசே. வேதத்தில் படிக்கும் பொழுது எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 11:24. வேகமா படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. சரி, மோசே பெரியவனான போது, மோசே பெரியவனான போது பாவத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் துன்பத்தை அனுபவிப்பதே, அதாவது தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். காரணம் என்ன? அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ சின்ன பையனாக இருக்கும் பொழுது மோசே யார்கிட்ட வளர்ந்தான்? அவன் தாய்கிட்ட வளர்ந்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவமெல்லாம் தெரியும். அப்போ அவனுடைய தாய்கிட்ட ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இப்படி வச்சுக்கோ, ஒரு 10 வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கிறான்னு வச்சுக்கோ. ஏன்னா பிள்ளையை வளர்த்து ஒரு பிள்ளை எப்போ ஒரு பெற்றோர் கஷ்டம் இல்லாமல் இருக்குன்னா, அந்த பிள்ளை அதான் சாப்பிடும்போதும் அந்த பிள்ளையா டாய்லெட் பாத்ரூம் போய் கழுவிட்டு வர்றதுக்கு பழகிற வரைக்கும் பெற்றோர் கஷ்டம்தான். அந்த வேலையை கற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெற்றோர் என்ன செய்யலாம்? ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ அந்த பிள்ளை எது வரைக்கும் வளர்த்திருப்பாங்க? சுமார் ஒரு 6 வருஷம் அல்லது 8 வருஷம் 10 வயசு வரைக்கும் மோசையினுடைய அம்மா வளர்த்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அரண்மனைக்கு போயிருப்பார். இப்போ அரண்மனை வாழ்க்கை 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 40 வயதாக இருக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிற மோசே பெரியவன் ஆன போது அவன் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். எகிப்தில் இருக்கிற ஆசீர்வாதம், எகிப்தில் இருக்கிற பாவம், எகிப்தில் சாப்பாடு, எகிப்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்குறான். அதே போல் 10 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்குறான். 10 வயசுக்குள்ள அம்மா சொல்லி கொடுத்த காரியத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்ததை பார்க்குறான். இந்த பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா சின்னதாக இருக்கும் பொழுது அவனுடைய தாய் பாலை ஊட்டினாங்களோ இல்லையோ வசனத்தை ஊட்டிட்டாங்க. அல்லேலூயா. அந்த சின்னதில் விதைச்ச அந்த வசனம் அவன் பெரியவன் ஆனபோது சிற்றின்பங்களை வெறுத்து தேவனை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் பெரிதாகும் பொழுது தீர்மானங்களை எடுப்பாங்க. அந்த தீர்மானங்கள் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் தான் தேவை, அவருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். இந்த தீர்மானம் எதனால் வந்தது தெரியுமா? என் பெற்றோர்கள் என்னை சரியான பாதையில் நடத்தினதுனாலே. அல்லேலூயா. அதை போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தும் பொழுது அவர் உலகம் வேண்டாம், இயேசு வேண்டும். அல்லேலூயா. அனுத்திய பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், சத்தியம் வேண்டும். ஏன்னா இனி வரும் பலன் மேல் இனி என்ன வரப்போகிறது? கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. இந்த வருகையிலே பங்கடைய வேண்டுமானால் பாவ சந்தோஷங்களில் ஈடுபட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்கிற அந்த தெளிவான ஒரு அறிவு மோசேக்கு வந்தது. காரணம் என்ன? அவன் தாய் அவனுக்கு சத்தியத்தை போதித்து வளர்த்தினாள். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை மோசே எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு தலைவனாக மாறினான். அல்லேலூயா. அவன் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடிந்தது. ஆண்டவரோடு 40 நாட்களாக 2 முறை மோசே ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல
வேற ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் இஸ்ரவேல்ல எழும்பவில்லை. ஒரு சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட பேசினார். அல்லேலூயா. வாட் a glorious experience. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனோட பேசுறதுக்கே எவ்வளவு சந்தோஷம்னா, மோசே யாரோட பேசினா? தேவனோட பேசினாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மறைமுகமா பேசல, டைரக்டா பேசினாராம். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அந்த மோசே ஒரு பெரிய தலைவனா உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? அற்புத அடையாளங்களை மோசே கையினால் ஆண்டவர் செஞ்சார்னா காரணம் என்ன? காரணம் என்ன? He took correct decision. ஒரு கரெக்டான தீர்மானம் எடுத்தான். எதனால தீர்மானம் எடுத்தான்? பெற்றோர் அவனை விசுவாசத்திலே வளர்த்தினார்கள். பெற்றோர் ரட்சிப்பை சொல்லி வளர்த்தினார்கள், வசனத்தை சொல்லி வளர்த்தினார்கள். தேவ பிள்ளைய, இன்னைக்கு குழந்தை பிள்ளை சின்னதாக இருக்கும்போது நல்லா இருக்கு, பெருசானா தருதலையாக போயிடுது, ஊரை சுற்றுறதா போயிடுது. இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்த அந்த ஒரு தாய் சொன்னாங்களாம், என்னம்மா காயம்னு கேட்கும்போது, என் பையன் அடிச்சிட்டான், என் பையன் அடிச்சிட்டான். பையன் அடிக்கிறது, பையன் பிள்ளைகளால் அடி வாங்குகிற பெற்றோர் நிறைய இருக்கிறாங்க இந்த காலத்தில். ஏன் தெரியுமா? பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தலை. அல்லேலூயா. ஆமேன். ஆக பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தலைன்னா நாளைக்கு உங்களுக்கு தலைவலி தான். அது அந்த பிள்ளை என்ன செய்யாது, உங்களை விடாது. இன்னைக்கு பேப்பரில் படிக்கிறோம், நிறைய செய்திகளை படிக்கும்போது தகப்பனை தாயை பிள்ளைங்க அடித்து கொள்கிறாங்க அப்படின்ற செய்தியை படிக்கிறோம். காரணம் என்ன சொல்லுங்க? பெற்றவர்களை மதிப்பதில்லை. காரணம் நல்ல போதனைகள் இல்லை. ஆக ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருங்க? பெற்றோர். அல்லேலூயா. ஆமேன். ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஆமேன். கண்டித்து உணர்த்துங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். எங்கள் அப்பா அம்மாட்ட நான் அடி வாங்கினதுக்கு அளவே கிடையாது. அத்தனை உதச்சிருக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? நல்வழிப்படுறதுக்காக. அல்லேலூயா. ஆக உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்க, அவங்க முதிர் வயதில் விடாதிருப்பார்கள். ரெண்டாவது இன்சிடென்ட், ரெண்டாவது காரியம், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை படிங்க. அப்பொழுது எல்லாரும், மார்க்கு 14:50-51 படிங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். போதும். இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி சிலுவையில் அறையும்படியாக கூட்டி கொண்டு போகிறார்கள். அவர் போகும் பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். All have scattered and ran away from Jesus. எல்லாரும் ஓடி போனார்கள். ஒரு பதட்டமான சூழ்நிலை, என்ன நடக்குமோ அப்படின்ற சூழ்நிலை. ஆனால் வேதம் பதிவிடுகிறது, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை போர்த்து கொண்டு, துப்பட்டின்னா ஒரு போர்வை, ஒரு பெட்ஷீட் அல்லது ஒரு வேஷ்டி, இந்த ஒரு ஆடையை போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போனான். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் அந்த இடத்துல சொல்லப்படுற வாலிபன், ஒரு வாலிபன். வாலிபன் என்று சொல்லும் பொழுது யாரை வாலிபன் சொல்லலாம்? ஒரு 20 ஒரு 12-13 வயசுல ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களே சொல்லலாம், வாலிபர்கள் சொல்லலாம். இந்த வாலிப பருவம் எத்தனை பேர் இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. எதுக்கு பின்னாடி போறான்? இன்னைக்கு நல்ல ஒரு பைக், என்னது R15 R15 அந்த என்னென்னமோ பேர் சொல்கிறேன், அந்த மாதிரி பைக் தான் வாங்கணும். அந்த பைக்கை பார்த்தா அது மாதிரி வாங்கணும். ஆமேன். செல்ஃபோன் வாங்கணும், ஆப்பிள் வாங்கணும், ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். இதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்குறாங்க. எத்தனை வாலிபர்கள் ஆண்டவர் பின்னாடி வராங்க, யோசிச்சு பாருங்க. அந்த பதட்டமான சூழ்நிலை, எல்லாரும் ஓடி போகிற சூழ்நிலையில் ஒரு வாலிபன், அல்லேலூயா, இயேசுவுக்கு பின் சென்றான்.
அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இயேசு பின்னாடி போனால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நினச்சான். அல்லேலூயா. அவன் இயேசு விட்டு ஓடி போனால் அவன் அட்ரஸ் இங்கே வந்திருக்காது. இன்னைக்கு அவனை பற்றி பைபிள் எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன? அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மார்க்குக்கு அப்பா இருந்தாரா என்னன்னு தெரியல. ஏன்னா மார்க்குடைய அம்மாவை பற்றி தான் அங்கே நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பைபிளில் படிக்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள் இருக்குது. இந்த 4 சுவிசேஷங்களில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா he was closely acquainted with Peter, associated with Peter. அந்த மார்க்கு பேதுருவோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். பேதுரு மார்க்குவை சொல்கிறாரு, என் குமாரனாகிய மார்க்குன்றார். அல்லேலூயா. பாருங்க, 4 சுவிசேஷங்களில் 2 சுவிசேஷம் சீசர்களால் எழுதப்பட்டது, மத்தேயும் யோவானும். ஆனால் லூக்காவும் மார்க்கும் சீஷர்கள் அல்ல. அந்த 2 பேரில் ஒருத்த மார்க்கு. அந்த மார்க்கு பாருங்க, மார்க்கு காஸ்பல் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அவர் அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பேதுருவோடு ஐக்கியமாக இருந்தார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாலிப வயசில் யாரோட ஐக்கியம் இருந்துச்சு? ஊழியர்காரர்களோட, சபையோட, சுவிசேஷத்தோட. பேதுரு எங்கே போனாலும் ஆண்டவர் கூடவே போவார். ஆமீன். இப்போ மார்க்கும் என்ன செய்திருக்கணும்? கூடவே போயிருக்கணும். அப்படி எல்லாம் போனதனுடைய விளைவு தான் மார்க்கு ஒரு நல்ல சுவிசேஷகனாக வந்தார். அல்லேலூயா. அவருக்கு அப்பா இருந்ததாக சரித்திரம் சொல்ல, அம்மா தான் வளர்த்துருக்குறாங்க. அந்த தாய் என்ன செஞ்ச? நல்ல சத்தியத்தில் வளர்த்தாங்க. அப்போஸ்தலர் 12 படிக்கும் பொழுது சபைகளுக்கு பயங்கர உபத்திரவ காலம். அந்த காலத்தில் இரவு ஜெபம் நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்க தெரியுங்களா? மார்க்குடைய வீட்டில். அல்லேலூயா. அநேகர் கூடி ஜெபித்தார்கள். அப்போ நம்முடைய வீடு ஜெபிக்கிற வீடாக இருக்கணும். நம்முடைய வீடு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற வீடாக இருக்கணும். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உருவாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமேன். இப்போ தாய் வளர்த்த அந்த வளர்ப்பு, அந்த வாலிபன் யாருக்கு பின் சென்றான்? இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க யார் பின்னாடி போயிட்டுருக்கிறாங்க? சினிமா நடிகர்கள் பின்னாடியா? விளையாட்டு வீரர்கள் பின்னாடியா? அரசியல் தலைவர்கள் பின்னாடியா? உலக சிற்றின்பங்கள் பின்னாடியா? யாருக்கு பின்னாடி போகிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஆக பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துங்க. மார்க்குடைய அம்மா அவங்களுக்கு சரியான பாதையில் நடத்தினபடினாலே அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். அடுத்த கடைசியா அப்போஸ்தலர் 16:1-2. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமேத்து எண்ணப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். படிங்க அடுத்தது. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனை கூட்டிக் கொண்டு வந்துட்டான். போதும் போதும் போதும். கவனிங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் தொர்பைக்கு வருகிறார். அங்கிருந்து தெர்பைக்கு வருகிறார். லிஸ்திராவுக்கு போனான். அந்த லிஸ்திராவில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபனை சந்திக்கிறான். அவன் பேர் என்ன? தீமோத்தேயு. அந்த வாலிபன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். எப்படி இருந்தாங்க? நல்ல சாட்சி அந்த ஊரில் அவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பற்றி என்ன சாட்சி இருக்கு? யோசிச்சு பாருங்க. சில தெருவுகளுக்கு போகும்போது சில பசங்க பைக் ஓட்டுவானுங்க. அப்படி முறுக்குனானா என்ன ஆகும்? வண்டி பறக்கும் 100ல். அந்த ஏரியாவுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐயோ இவனா, இவன் பைக் ஓட்டுனா ஒருத்தர் ரோட்டில் நடக்க முடியாது. சில பெண் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பிள்ளையா, இது மேக்கப்பு, இது ரொம்ப அலங்காரம், இதா வீட்டில் ஒரு வேளை செய்யாது, நேரம் பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும். இப்படிதான் பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே படிக்கிறோம் நற்சாட்சி. சில பிள்ளைகளை பற்றி சொல்லுவோம், ஐயோ அந்த பொண்ணுங்களா
இந்த பசங்களை வீட்டில் இருக்கிறதே தெரியாதுங்க. அமைதியாக போவாங்க, வருவாங்க, மரியாதையாக பேசுவாங்க, 4 பேருக்கு உதவி செய்வாங்க. இதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. இந்த தீமோத்தேயு சின்ன வயதில் நற்சாட்சி பெற்றவன். அல்லேலூயா. கலப்பு திருமணம் பண்ணவங்க. தகப்பன் கிரேக்கன், அம்மா யூத பெண்மணி. ஆனால் பாருங்க, அம்மா என்ன செஞ்சாங்க, தகப்பன் வழியில் செல்ல விடல, தாய் வழியில் இழுத்துட்டு வராங்க, சத்திய பாதையில் நடத்துகிறாங்க. அந்த சிறு வயதில் அவனை பற்றி வேதம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுது, அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். சீஷன், சின்ன வயசில் அவனுக்கு என்ன பேர்? டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். சீஷன்ற பேர். யாருக்கு அந்த பேர் வரும்? ஒருவன் சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். என் நிமித்தமாக தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விடாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அப்போ சீஷனாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் he must deny himself and then he must deny all his close associated people. அவன் தன்னோடு இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொல்லுங்க? வெறுக்கணும். வெறுக்கணும்னா அவங்களை வேண்டான்னு ஒதுக்கிறதல்ல, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் தான் சீஷனாக இருக்க முடியும். அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் சீஷனாக இருக்க விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு, he must take up his cross daily, அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது என்ன? அவமானம், கேவலம், நிந்தை, பரியாசம், பாடுகள், உபத்திரவம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றணும். அதுதான் சிலுவை. அல்லேலூயா. அவனுக்கு பேர் தான் சீஷன். இங்கே வாலிபனுக்கு சொல்றாங்க, இந்த லிஸ்திராவில் ஒரு சீஷன் இருந்தான், அவன் பேர் தீமோத்தேயு. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நல்ல குணம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? அவன் பாட்டி, அவன் தாய். ஒருவேளை நீங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், உங்கள் பேரன்களுக்கு உங்கள் பேத்திகளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கரெக்டாக நடத்தும் பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, நீங்கள் தாத்தா பாட்டி ஆயிடுவீங்க. அந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அவர்களை உருவாக்கும், நல்வழிப்படுத்தும். ஒரு சந்ததி இருக்கிறது, அந்த சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. இப்போ சந்ததி சந்ததியாக ஒரு பேர் இருக்கணும், கர்த்தருடைய சந்ததி. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி கர்த்தருடைய சந்ததி. அதே போல உங்களுடைய சந்ததிகள், உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, என் சந்ததிகள் கர்த்தருடைய சந்ததியாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அந்நிய ஜனங்களின் தேவர்களை பின்பற்ற மாட்டார்கள், கர்த்தருக்காக நிற்பார்கள். அப்படி ஆண்டவருக்காக நிற்க 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 கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மென்மேலும் அவர்கள் பெருகி அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த மாதிரியான ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா என்ன செய்யணுங்க? பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தா போதியுங்க. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இந்த நடக்கிற 6 to 8 ப்ரேயருக்கு அனுப்புங்க. வீட்டில் உட்கார்ந்து அவங்களோட வசனத்தை பேசுங்க, கருத்தாய் போதியுங்க. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வார்த்தைக்காக, செய்திக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம்.